பிக் பாஸ் லவ் யூ பிக் பாஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படி இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் எவன் அடிச்சுக்கிட்டான், என்னென்ன பண்ணான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலைல எழுந்தோன்னா பல்லு விளக்குவாங்களா மாட்டாங்களா, பாட்டை போட்டானா தக்க புக்கன்னு ஆட ஆரம்பிச்சிடணும். ஆனா இவனு ஆடுறத பார்த்தா எனக்கு வேற ஒன்று தான் ஞாபகம் வருது. நம்ம ரம்யா பாண்டியன் பட்டர்ஃப்ளை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ பட்டர்ஃப்ளை கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் மேலே 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 பறக்கணும். பட்டர்ஃப்ளை இப்படிதான் இருக்கும்னு நமக்கு தெரியாதா என்ன? ஐயோ, நிஷா அக்கா கலக்க போகுது யாரில் அழகா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தேவையில்லாம இதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. எதுக்கு? ஏன் பயமா இருக்கா உங்களுக்கு? நான் ஏன் பயப்படுறேன்? சரி நான் சொல்றேன். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். வேல்முருகன் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வேல்முருகன் பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த உலகத்துல கெட்டது சொன்னா கூட ஏத்துப்பாங்க போல இருக்கு, ஆனா நல்லது சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆரி ப்ரோ முதல்ல வந்து ஹாரி ஓரளவுக்கு தான் அட்வைஸ் பண்ணலாம், ஓவராலாம் பண்ணா போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அட்வைஸ் பண்றாரு. அஜித்துக்கு தவிர வேற யாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணது. ஆவாரம் பூ அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, வினித் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காமெடி சீன் இருக்கும். அந்த காமெடியை பாருங்களேன். மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். மேல இருக்கிறா சார், வேலையே இல்லையா சார் அவருக்கு? நீங்க ஏதாவது நோண்டினே இருப்பீங்க, வந்துனே இருப்பாரு. பொதுவா பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணுங்க தான் இரிட்டேட் பண்ணுவாங்க. பாக்குறதே கொஞ்சம் கடுப்பா இருக்கும், என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிக் பாஸோட ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா முதல் டைம் ஒரு ஆம்பளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருமே. தட் இஸ் கால் ரியோ. பண்றீங்கன்னா கேள்வி கேட்கிற வரையும் தான் நீங்க கேம்ல இல்ல. தனக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, மற்றவங்களுக்குலாம் வாய் இல்லைன்னு நினைச்சிட்டு இவர் மட்டுமே பேசிட்டு இருக்காரு, மற்ற யாருமே பேசவும் விட மாட்டாரு. உங்க மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு விஜய் டிவி மூலியமா. ஆனா இப்போ நீங்க தேவையில்லாம பிக் பாஸ்குள்ள வந்து உங்களோட ஒரிஜினலான ஆட்டிடியூடையும் கேரக்டரையும் காமிச்சு ரொம்ப இரிட்டேட் பண்றதுனால தமிழக மக்கள் உங்க மேல கோவத்துல இருக்காங்க. எல்லாரும் இரிட்டேட் பண்ற இந்த ரியோக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? நீ என்ன பண்ற, மீசையும் தாடியும் ஷேவ் பண்ணு முதல்ல. தாடியோட இருக்கும் போதுதான் ஒரு மாதிரி மாசா இருக்கும். நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த தண்டனை பத்தாது. என்ன பண்ணலாம்? நீ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சில மாதிரி இருக்கணும். எல்லாரும் உன் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து காமெடி பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்குமே நீ அசையக்கூடாது. பார்த்தாலே ஒரு பிக் பாஸ்ல உள்ளவங்கள 2 டீமா பிரிச்சு, ஒன்னு ராஜா குடும்பம், இன்னொன்று வந்து அரக்க குடும்பம்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேடங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதில் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆனது யாருக்கு அப்படின்னா, சுரேஷ் சக்கரவர்த்தி நார்மலாகவே பார்க்கும்போது கொஞ்சம் கரண்டு முரண்டாக தான் இருப்பார். ஆனால் இந்த வேஷம் போட்டதும் போதும் பயங்கர காட்டு முராடித்தனமாக இருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சீனில் சிவானி வருவாங்க. அந்த சீன் அப்படியே பாஸ் பண்ணுங்க. அரக்க குடும்பத்தில் இருக்கிற சிவானியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராஜகுமாரி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. நானே இன்னைக்கு தான் உன்னிப்பாக கவனித்தேன். என்ன தோடு, என்ன மூக்குத்தி, என்ன நெத்திச்சுட்டி, அந்த சைட்லேருந்து வேற ஒரு லைட்டிங் வேற அடிக்கிறாங்க. என்ன அழகு தெரியுமா? இந்த அனிதா சம்பத்துக்கு கியூட்டா பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கிறதே வேலை. ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்கெல்லாம் நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நம்ம தலைவர் சுரேஷ் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவரோட கியூட்னஸான ரியாக்ஷன்ஸ் என்னை பத்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்களேன். ஓ, நீ ரொம்ப விஷமா. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், கிடைச்சது இவ்வளோ தான், இதை வச்சு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ கமெண்ட் பாக்ஸ் கீழே சும்மா தான் இருக்குது, ஏதாவது நம்ம வீடியோ பற்றி எழுதி விட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா. அமுகு டுமுகு அமால் டுமால்.